அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள் என்று சொன்ன தேவன் நம்மளோடு இருக்கும்போது எப்பொழுதும் நமக்கு மகிழ்ச்சி தான். இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 1-4 முதல். தொடக்கம் முதல் இருந்த வாக்களிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்தும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடன் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். யோவான் கூடையே இருந்தார், இயேசு கூடையே இல்லையா? எந்த குற்றமும் புரியாமல் அவரோடு அவருடைய பாடுகள், அவர் படுகின்ற துன்ப துயரங்கள் அனைத்திலையும் பங்கு கொண்டவர். அவர் எழுதுகிறார். அப்போ அந்த தொடக்கம் முதல் இறைவனோடு இருந்தவர்கள் அவர்கள் இல்லையா? இயேசுவோடு இருந்தவர்கள் கண்டது கேட்டது எல்லாமே. ஏனென்றால் வார்த்தையான தேவன், வாக்கு மாறாத தேவன். அவர் கொடுத்த வாக்கு அனைத்துமே எல்லாமே நிறைவேறி இருக்கிறது இல்லையா? அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு தடையாக இருப்பது என்ன? நம்மிடம் உள்ளது குற்றங்குறைகள் என்ன? அதை களைந்தெடுத்தால் அவர் கொடுத்த வாக்கு நிறைவேறும். நாம் தூய்மையற்று இல்லாமல் இருந்து, தூய்மை இல்லாமல் இருந்து, தூய்மையற்று நடத்தை கொண்டு இருந்தால், நம்மிடம் நிறைய குற்றங்குறைகள் இருந்தால், கீழ்ப்படியாமல் இருந்தால், அவர் கொடுத்த வார்த்தை எப்படி நடக்கும்? ஒரு ஆசீர்வாதம் தருவேன் என்று சொல்கிறார், ஆனால் கிடைக்கவில்லை. அந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு காரணம் என்ன? நானா, என் கணவரா, என் பிள்ளைகளா, என் பெற்றோரா, என் உற்றோரா, என் உறவினரா? அப்படியே அலசி பாருங்கள். ஆண்டவர்களை நீங்கள் நிறைந்து இருக்கும்போது ஆவியானவர்களுக்கு யார் மூலமாக அது தடைபடுகிறது என்பதை வெளிப்படுத்துவார். நாம் அழுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், நம்ம கண்ணீர் அவர் காலடியில் நிறைந்து இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது இல்லையா? கணவர் ஒருபுறம், மனைவி ஒருபுறம். நடக்கும் என்று சொன்னதெல்லாம் நடக்காமல் போனதே என்று நாம் கலங்கி தவிக்கிறோம். கண்டிப்பாக நடக்கும், எதிர்பார்த்து காத்திருங்கள். பெரிய வியத்தகு செயல்படி ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு அவர் பெரிய காரியம் ஒன்றை நிகழ்த்தி தருவார். நிகழ்த்தி தருவர் தான் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? அப்போது நம்மளிடம் என்ன இருக்குது, நம்முடைய குற்றம் என்ன, நம் குறைகள் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடித்தா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். ஏனென்றால் யோவான் சொல்கிறார், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம், பார்த்ததையும் தொட்டு உணர்ந்தோம் என்று சொல்கிறார். ஏன்னா இயேசுவோடு நடந்தது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? அவரோடு நடந்து, அவரோடு இருந்து, அவரோடு உண்டு. அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ஆனால் அவருடைய திருத்தூதர்கள் அனைவருக்குமே கிடைத்தது. அதில் யோவானுக்கு நிறைவாக கிடைத்தது இல்லையா? இப்போ யோவான் சொல்கிறார், தொடக்கம் முதலே வாழ்வு இருந்தது, அந்த வாக்கை நாங்கள் கேட்டோம், வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணாலும் கண்டோம், உற்று நோக்கினோம், கையாலும் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போ நாம் இறைவனோடு வாழும்போது நமக்கு அவர் என்னென்ன செய்தாருங்கிறதை சான்று பகர வேண்டுமா இல்லையா? இவருடைய நாமம் மாற்றிட வேண்டும். அப்படி மாற்றிடும்போது தான் அதில் ஒரு நிறைவு இருக்கும். அந்த நிறைவு தான் நம்மளை வழி நடத்தும். அந்த வழி நடத்தல் தான் நம்மளை வாழ வைக்கும். இந்த வரம் கேட்டு மன்றாடுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆம் ஆண்டவரே, இறைவன் ஒருவரே, நீரின்றி நாங்கள் இல்லை என்ற அந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழ்கிறோம். நீர் கொடுத்த வாக்கு அனைத்தும் நிறைவேறும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களிடம் என்ன குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் அதை அனைத்தையும் எடுத்து நாங்கள் அப்புறப்படுத்தி உம்மோடு நிறைந்திருக்கும்படி தேவரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இதுகால் வரைக்கும் நீர் செய்ததற்கு, எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் பார்த்து பார்த்து செய்ததற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இனிமேலும் நீர் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.